ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லி நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது நல்ல வீடியோஸ் இல்லை இமேஜஸ் வந்து ஸ்டேட்டஸ்ல வந்து போட்டாங்க அப்படின்னா நம்ம அவங்க கிட்டே கேட்போம் அது வந்து சென்ட் பண்ண சொல்லி. சில டைம் அவங்க அது சென்ட் பண்ணி கொடுப்பாங்க, சில டைம் அவங்க சென்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ இமேஜஸா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கிராப் பண்ணிக்க முடியும். வீடியோஸா இருந்தால் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பிளே ஸ்டோர்ல சில தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து இதுக்காக அவைலபிளா இருக்கு, இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து சேவ் பண்றதுக்காக. பட் இன்னைக்கு நான் சொல்ல போறது எந்த ஒரு ஆப்புமே இன்ஸ்டால் பண்ணாம எப்படி நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இல்ல வீடியோஸ் வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது. வெல்கம் டு டெராஸ்கோப் மீடியா. இந்த சேனல்ல அப்லோட் பண்ற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானும் பிரஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம எப்படி வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் சேவ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வாட்ஸ்அப் ஓபன் பண்ணணும். ஏதாவது ஸ்டேட்டஸ் இருக்கான்னு செக் பண்ணலாம். நான் டெமோக்காக என்னோட வேற ஒரு நம்பர்ல இருந்து ஒரு இமேஜ் இன்னொரு வீடியோ வந்து ஸ்டேட்டஸ்ல போட்டிருக்கேன். ஸோ அதை இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நீ நம்ம வாட்ஸ்அப் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஃபைல் மேனேஜர் ஆப் தேவை. இது எல்லாரோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கும். என்னோட மொபைல்ல ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு. அது ஓபன் பண்ணா இன்டர்னல் ஸ்டோரேஜ் பிளஸ் SD கார்டு வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நம்ம ஃபர்ஸ்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான் ஓபன் பண்ணணும். ஏன்னா வாட்ஸ்அப் வந்து டிஃபால்ட்டா இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல தான் சேவ் ஆயிருக்கும். வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஃபோல்டர் நீங்க பார்க்கலாம். அது ஓபன் பண்ணீங்கன்னா டேட்டாபேசஸ், மீடியா அப்படிங்கிற 2 ஃபோல்டர் இருக்கு. மீடியாங்கிற ஃபோல்டர் ஓபன் பண்ணணும். இதுல தான் நம்ம வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ற ஃபைல்ஸ், அதே மாதிரி ரிசீவ் ஆகிற ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஆடியோ ஃபைல்ஸ், வீடியோ ஃபைல்ஸ், இமேஜஸ், நம்ம செட் பண்ற ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் எல்லாமே இருக்கும். டாப் சைட்ல இருக்கிற செட்டிங்ஸ் ஐகான் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது உங்களோட ஃபைல் மேனேஜர் ஆப்ல வேற எங்கேயாவது இந்த ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஹிடனா இருக்கிற எல்லா ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். இப்ப நீங்க பார்க்கலாம் டாட் ஸ்டேட்டஸஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வந்திருக்கு. அந்த டாட் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா அந்த ஃபோல்டர் வந்து ஹிடன் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. அது ஓபன் பண்ணா நம்ம வாட்ஸ்அப்ல பாக்குற எல்லா ஸ்டேட்டஸும் அது இமேஜா இருந்தாலும் சரி, வீடியோ இருந்தாலும் சரி, அந்த ஃபோல்டர்ல கண்டிப்பா இருக்கும். இப்ப நம்ம அந்த இமேஜ் வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டேட்டஸ்ல பார்த்த இமேஜ். வீடியோ ஃபைலும் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இது மற்ற ஃபைல்ஸ் மாதிரியே நம்ம ஈஸியா வந்து கட் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், இல்ல அப்படின்னா இங்க இருந்தே ஷேர் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் நம்ம நார்மல் ஃபைல்ஸ் பண்ற மாதிரியே. இதுக்கப்புறம் எகைன் அந்த செட்டிங்ஸ் ஐகான் கிளிக் பண்ணி ஹைட் ஹிடன் ஃபைல்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டர் வந்து ஹைட் ஆயிரும். இப்போ இதே மாதிரி ஒரு புது இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.